நமக்கு அல்சர் வரதுக்கு முக்கியமான காரணம் நம்ம சாப்பிட்ற உணவோ இல்லை நம்ம வயிற்றில் இருக்க ஆசிடோ கிடையாது. ஹெலிகோபாக்டர் பைலோரி அப்படின்ற பாக்டீரியா தான் நமக்கு அல்சர் வரதுக்கு காரணன்றதை 1982 தான் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பாக்டீரியா நம்ம சாப்பிட்ற உணவு அது சுகாதாரம் இல்லாத உணவாக இருந்தாலோ இல்லை குடிக்கிற தண்ணி சுகாதாரம் இல்லாத தண்ணியாக இருந்தாலோ இல்லை மற்றவங்க இந்த பாக்டீரியா உள்ளவங்க வாய் வச்சு குடித்த தண்ணி அந்த பாத்திரத்தில் நம்ம தண்ணி குடிக்கும் போதெல்லாமோ நம்ம வயிற்றுக்குள்ளே போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி உள்ளே போகிற இந்த பாக்டீரியா நேராக உணவு குழாய் வழியாக இரைப்பையில் போயிட்டு சேர்ந்துடும். இப்போது நம்ம இரைப்பைக்குள்ளே ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான கடுமையான ஒரு ஆசிட் இருக்கும். இந்த ஆசிட் பொதுவாகவே நம்ம வயிற்றுக்குள்ளே நம்ம சாப்பிடும் போதோ தண்ணி குடிக்கும் போதோ சில கிருமிகள் உள்ளே போச்சுன்னா அந்த கிருமிகளை கொல்லக்கூடிய தன்மையோடு இருக்கும். அந்த ஆசிட்டில் எந்த ஒரு கிருமியாலும் உயிர் வாழ முடியாது. ஆனால் இந்த ஹெச் பைலோரி மாதிரியான பாக்டீரியா இந்த ஆசிட்டில் கூட உயிர் வாழ்றதுக்கு தகுந்த மாதிரியான தன்னோட ஜெனட்டிக் அமைப்பே கொண்டிருக்கிறதுனால இந்த ஆசிட்லேயே நீந்தி அதால் உயிர் வாழ முடியுது. நம்மளோட ஸ்டொமக்கே 3 லேயராக பிரிக்கப்பட்டிருக்கும். இப்போது அந்த ஸ்டொமக்கோட அவுட்டர் மோஸ்ட் லேயர் அந்த வெளியில் உள்ள அந்த லேயர் எபித்தீலியல் செல் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். இதில் எபித்தீலியல் செல்ஸ் எல்லாம் நல்ல ஸ்ட்ராங்காக நெருக்கமாக பிணைக்கப்பட்டிருக்கும். இது வழியாக தொலைச்சிக்கிட்டு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் உள்ளே வரது கஷ்டம் தான். இருந்தாலுமே இந்த லேயருக்கு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை தாங்குற திறன் கொஞ்சம் கம்மி. அதனால இந்த லேயரில் அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் பட்டு அதை அரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுனால அதை காப்பாற்றணுன்றதுக்காக அதுக்கு மேலே சப்மியூகோசா லேயர் அதுக்கும் மேலே மியூகோசா லேயர்னு இப்படி பல அடுக்கு லேயர்கள் அந்த எபித்தீலியல் செல் லேயரை பாதுகாத்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் படாமல் பாதுகாத்து வச்சிருக்கும். இந்த மியூகோசா லேயரில் மேல் பகுதி முழுக்க அதாவது அது இன்னர் மோஸ்ட் லேயர் அதாவது இரைப்பையோட உள்பகுதியில் அந்த ஆசிட் படுற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு லேயர் அது முழுக்க சளி போன்ற ஒரு அமைப்பு நல்லா திக்காக அடர்த்தியாக இருக்கும். அப்படி இருக்கிறதுனால அதை தாண்டி அந்த சளி போன்ற அந்த படலத்தை தாண்டி ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடால் உள்ளே போய் இந்த எபித்தீலியல் செல் லேயரில் பட முடியாது. அதனால எபித்தீலியல் செல் லேயர் பாதுகாப்பாக இருக்கும். இப்போது இந்த எபித்தீலியல் செல் லேயர் வரைக்கும் போயிட்டு இந்த ஆசிட் படணும் அப்படின்னா அதுக்கு பாதுகாப்பாக மேலே இருக்கிற இந்த சப்மியூகோசா லேயர் மியூகோசா லேயர் இதெல்லாம் அரிக்கப்படணும். ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படணும். அந்த பாதிப்பை இந்த ஹெச் பைலோரி பாக்டீரியா ஏற்படுத்துது. இந்த பாக்டீரியா உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த ஆசிட்ல கூட நீந்தி உள்ளே போய் இந்த மியூகோசா லேயரை அரிச்சு சப்மியூகோசா லேயரையும் அரிச்சு அப்படியே ஒரு சின்னதாக ஹோல் போட்டுக்கிட்டு நேராக உள்ளே போய் இந்த எபித்தீலியல் செல் லேயரில் போயிட்டு வாழ ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த லேயர் தான் இந்த பாக்டீரியா வாழ்கிறதுக்கு தகுந்த ஒரு சரியான கால வெப்பநிலையை கொடுக்குது. அதனால இது போய் அங்கே வாழ ஆரம்பிக்கும். இது இப்போ உள்ளே போய் இதுவும் அந்த எபித்தீலியல் செல் லேயரை அரிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதே நேரத்தில் இது உள்ளே போகும்போது சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுச்சு இல்லையா அந்த மியூகோசா லேயரில் அது வழியாக உள்ளே இருக்கிற ஆசிட் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வர ஆரம்பிச்சு அதுவும் இப்போ எபித்தீலியல் செல்லில் வந்து படுறதுனால அதுவுமே இப்போ எபித்தீலியல் செல் லேயரை அரிக்க ஆரம்பிச்சிடும். இதனால அங்கே ஒரு புண்ணு ஏற்படும். இதை தான் நம்ம அல்சர்னு சொல்கிறோம்.